ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜயுக்ம ருக்ம வியாமோகதாம் ஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோ தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபக்ஞே. அழகாக பெண் பிள்ளை பேசின்னு வரா. ஒரு அப்பா கிட்ட பொண்ணு எப்படி பேசுகிறாளோ அந்த மாதிரி பேசுகிறாளாம். அவளோட ஒரு ஒரு வாக்கியமும் மணிமணியாக இருக்குது. அங்கே ராமானுஜர் ரசிக்கிறார், அவர் கூட எல்லா சிஷ்யர்களும் ரசிக்கிறா. இப்போ நம்மளும் ரசிக்கிறோம் அந்த பெண் பிள்ளை பேசுகிறத. ஸோ 27 வாக்கியம் சொல்லிட்டா. 21வது வாக்கியம், தேவு மட்டறியேனோ மதுர கவி ஆழ்வாரை போலே, தெய்வத்தை பெற்றேனோ தேவகியை போலே, ஆழிமறை என்றேனோ வசுதேவரை போலே, ஆயனாய் வளர்த்தேனோ யசோதையைப் போலே, அனுயாத்திரை செய்தேனோ அனிலங்களைப் போலே, அவள் பொறி ஈந்தேனோ குச்சேலரைப் போலே, ஆயுதங்கள் ஈந்தேனோ அகஸ்தியரை போலே. இப்போ 28வது வாக்கியம் ரொம்ப அழகா, அந்தரங்கம் புக்கேனோ சஞ்சயனை போலே. சஞ்சயன் இவ பிக் பண்ணுற கேரக்டர்ஸ் எல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஷீ இஸ் பிக்கிங் வேரியஸ் கேரக்டர்ஸ். அனிலை பற்றி பேசுகிறா, சின்ன குழந்தை துருவனை பற்றி பேசுகிறா, சின்ன பிஞ்சில் இருக்கிற ஆண்டாளை பற்றி பேசுகிறா, ஆழ்வார்களை பற்றி பேசுகிறா, குச்சேலரை பற்றி பேசுகிறா, ஈவன் ஒரு ராட்சசி திருஜடை பற்றி பேசுகிறா. இந்த மாதிரி அந்த கேரக்டரை எவ்வளோ அழகாக அவள் பிக் பண்ணுறா. அந்த கேரக்டரோட அழகான அந்த பக்தியை ரொம்ப அழகாக அவள் வெளிப்படுத்துகிறா. ஸோ இதில் சஞ்சயனை பற்றி பேசுகிறா. சஞ்சயன் திருத்தராஷ்டிரனோட தேரோட்டி. எப்படி அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் தேரோட்டியாக இருந்தாரோ அந்த மாதிரி திருத்தராஷ்டிரனுக்கு சஞ்சயன் தேரோட்டி. அண்ட் அது மட்டும் இல்லை, அவள் 2 பேரும் கிருஷ்ணர் சுதாமா மாதிரி பால்ய ஸ்நேகிதர்கள். திருதராஷ்டிரரும் சஞ்சயனும் ஒரே ஆசிரமத்தில் ஒன்றா படித்தவர்கள். ஸோ அவ 2 பேரும் ஒன்றா படித்து ஒன்றா வளர்ந்தவர்கள். இவர் ராஜாவாக இருக்கார், சஞ்சயன் தேரோட்டியாக இருக்கார். கிருஷ்ணர் பக்தினா அப்பேற்பட்ட பக்தியாக சஞ்சயனுக்கு. ஸோ இந்த மகாபாரதம் போரெல்லாம் வந்த உடனே வேதவியாசர் திருதராஷ்டிரன்ட்ட சொல்கிறாராம். திருதராஷ்டிரன் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாராம். இந்த மாதிரி ஒரு போர் வர நிலைமை ஆயிடுத்தே அப்படின்னு ஃபீல் பண்ண உடனே வேதவியாசர் சொல்கிறாராம், நான் ஒருத்தருக்கு ஒரு அபூர்வ சக்தி கொடுக்க முடியும், உங்களுக்கு இந்த மகாபாரதம் கம்ப்ளீட்டாக அந்த போர் பார்க்கறக்கூடிய ஒரு ஞான திருஷ்டியை நான் உங்களுக்கு கொடுக்க முடியும்னு சொன்ன உடனே திருதராஷ்டிர கையை கூப்பி சொல்கிறாராம், எனக்கு அந்த போரை பார்க்குற அளவுக்கு தைரியம் இல்லை எனக்கு, அதனால் எனக்கு கொடுக்காதீங்கோ. ஆனால் அந்த போரில் என்ன நடக்கிறது அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சுக்கணும், எனக்கு அந்த ஆர்வம் இருக்குது, அதனால் அந்த திவ்ய சக்தியை நீங்கள் சஞ்சயனுக்கு கொடுங்கோ அப்படின்னு கேட்குறாராம். அப்போ உடனே சஞ்சயனுக்கு அந்த திவ்ய சக்தியை கொடுக்குறா. ஸோ அதனால் போரில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் சஞ்சயன் அவ்வளோ பிரமாதமாக திருதராஷ்டிரன் கிட்ட சொல்கிறார். ஸோ ஹீஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஒரேட்டர். அவ்வளோ அழகாக எல்லா விஷயமும் நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயமும் அழகாக சொல்கிறாராம் சஞ்சயன். போரில் நடக்கிற அத்தனை விஷயங்களும் திருதராஷ்டிரன்ட்ட சொல்கிறாராம். இன்ஃபேக்ட் சஞ்சயனோட உரைப்பினால தான் நமக்கு விஸ்வரூப தர்சனத்தோட மகிமை, அந்த அழகு, அந்த விஸ்வரூப தர்சனம்னா எப்படி இருக்குன்றதே தெரியறது. ஏன்னா அவர் அவ்வளோ அழகாக அந்த விஸ்வரூப தர்சனத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். அந்த மாதிரியான ஒரு ரொம்ப ஒரு அழகான ஒரு பாக்கியசாலியான ஒரு பர்சன் தான் சஞ்சயன். எப்போதுமே கிருஷ்ண தியானத்திலேயே இருக்கக்கூடியவர் தான் இந்த சஞ்சயன். ஒரு சந்தர்ப்பத்தில் கிருஷ்ணர், சத்யபாமா, அர்ஜுனன், திரௌபதி இவ 4 பேரும் இந்த மகாபாரதம் போர் ஆரம்பிச்சாச்சு. இவ 4 பேரும் ஒரு கூடாரத்தில் இருக்கா. அந்த போர்க்காலத்தில் அங்கங்கே கூடாரம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கூடாரத்தில் ஒவ்வொருத்தர் இருந்துருப்பா.
ஸோ இந்த கூடாரத்தில் வந்து இவ 4 பேரும் அந்தரங்கமாக ஏதோ பேசின்னு இருக்கா. என்ன ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த போரை பற்றின விஷயம் இவ 4 பேரும் பேசின்னு இருக்கா. ஆனால் இவ எப்படி அந்த இடத்துல உட்காந்துட்டுருக்கான்னா, ஒரு பெரிய மெத்தை இருக்குது. அந்த மெத்தையில் ஒரு பக்கம் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் ஒரு பக்கம் படுத்துட்டுருக்கா காலை விரிச்சுண்டு. அவளோட தலைமாட்டில் இந்த பக்கம் தலைமாட்டில் வந்து திரௌபதி உட்காந்துட்டுருக்கா. தட் இஸ் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் படுத்துட்டுருக்கிற தலைமாட்டில் திரௌபதி உட்காந்துட்டுருக்கா. ருக்மிணி வந்து கிருஷ்ணரும் அர்ஜுனனும் ஓட கால் பக்கம் ருக்மிணி உட்காந்துட்டுருக்கா. அவளும் காலை நீட்டின்னு இருக்கா, திரௌபதியும் காலை நீட்டின்னு இருக்கா. 4 பேரும் ஒரே மெத்தையில் 4 பேரும் இஷ்டத்துக்கு அவள் படுத்துண்டு அந்த மாதிரி பேசின்னு இருக்கா. ஆனால் முக்கியமான விஷயம், இந்த போரை பற்றின விஷயம் அந்தரங்கமாக பேசின்னு இருக்கா. கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுறாராம், வாயுல் காப்போன் அப்படின்னா வாசலில் நின்றுருப்பால வாட்ச்மேன் சொல்லுவோம், செக்யூரிட்டி கார்டு வாட்ச்மேன். அந்த மாதிரி வாசலில் நின்றுருக்கிற அந்த செக்யூரிட்டி கார்டை தான் வாயில் காப்போன்னு சொல்லுவோம். அந்த அவரை கூப்பிட்டு சொல்கிறாராம், நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக டிஸ்கஸ் பண்ணின்னு இருக்கோம், யாரையுமே உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாராம். அப்படி ரொம்ப முக்கியமானவாளாக இருந்ததுன்னா அவள் வந்து கண்டிப்பாக எனக்கு பார்க்கணும், கிருஷ்ணரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னான்னா என்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கிக்கணும், அவளை உள்ளே விடலாமா அப்படின்னு கேட்டுண்டு தான் உள்ளே விடணும் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாராம். வாயில் காப்பானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவா பாட்டுக்கு டிஸ்கஷனில் இருக்கா. அப்போது திருதராஷ்டிரன் வந்து சஞ்சயன்கிட்ட ஒரு தூது அனுப்புகிறார், ஏதோ ஒரு விஷயம் சொல்லி அனுப்புகிறார். ஸோ சஞ்சயன் வந்து இங்கே வரார் கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு. வாயில் காப்பவன் வந்து உடனே இந்த மாதிரி ஒரு நிபந்தனை இருக்குது, நான் போய் கேட்டுன்னு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து கிருஷ்ணா சஞ்சயன்றவர் வந்திருக்கார் உங்களை பார்க்கறதுக்கு. உடனே கிருஷ்ணர் வந்து அப்படியே படுத்துட்டு இருந்தவர் டப்புன்னு ஏந்து, ஓ உள்ளே வர சொல்லுங்க அவளை அனுப்புங்க, உள்ளே அனுப்புங்க அப்படின்றாளாம். உடனே சஞ்சயனை உள்ளே வர சொல்கிறா. இவா வந்து எந்த பொசிஷனும் மாற்றிக்கல. நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், நம்ம ஆற்றுல வந்து அந்த மாதிரி ஏதாவது ஃப்ரீயாக நம்ம பாட்டுக்கு உட்காந்துட்டு இருந்தோன்னா, யாராவது வந்தால் பெல் அடிக்கிறா அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து யாருன்னு பார்ப்போம். நமக்கு ரொம்ப தெரிஞ்சவா அப்படின்னா நம்ம பாட்டுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிற வேலையை நம்ம பாட்டுக்கு பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு அவளை உள்ளே விட்டு அந்த உரிமையாக நம்ம அவளோட பேசுவோம். இல்லை யாரும் தெரியாதவா, யாரோ 3வது மனுஷா அப்படின்னா உடனே இதெல்லாம் எடுத்து வை, இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் நீட் பண்ணு, நீ போ, நீ அங்கே போ, நீ எங்கே போ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ரொம்ப பொசிஷன்ஸ் எல்லாம் மாற்றி கொஞ்சம் டீசெண்டாக உட்காந்துப்போம். அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ நமக்கு ரொம்ப க்ளோஸாக தெரிஞ்சவானா நம்ம அதை பற்றிலாம் கவலையே பட மாட்டோம். அவள் பாட்டுக்கு வரட்டும், அவள் பாட்டுக்கு நம்ம எப்படி இருக்கோமோ நம்மளை பார்க்கட்டோன்ற மாதிரி விடுவோம். ஸோ அந்த உரிமையாக கிருஷ்ணரும் யாரும் நகரலையா, அவள் பாட்டுக்கு அவள் எந்த இடத்துல இருந்தாலும் எப்படி உட்காந்துருந்தாலோ எப்படி படுத்துட்டு இருந்தாலோ அப்படியே படுத்துட்டு இருக்காளாம். சஞ்சயனை உள்ளே விட்டு அவரை வந்து பார்த்து கிருஷ்ணர் வந்து வரவேற்கிறாராம். இந்த மாதிரி சஞ்சயனுக்கு வந்து கிருஷ்ணருக்கு வந்து சஞ்சயனை பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு அன்பு. சஞ்சயன் எப்போதும் கிருஷ்ண தியானம், ஆனால் கிருஷ்ணருக்கு சஞ்சயனை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் பண்ணுற பக்தி அவ்வளோ உச்சிதமான ஒரு பக்தி. அந்த விஷயத்தை தான் பெண் பிள்ளை பிடிச்சிக்கிறா. அந்த மாதிரி ஒரு பக்தி அடியாளுக்கு இல்லையே சுவாமி. நம்ம வந்து கடவுளுக்கு நம்மளை பிடிச்சிருக்கா அப்படின்றது தான் நம்ம முக்கியம். நமக்கு எல்லாருக்கும் கடவுளை பிடிக்கும், ஏன்னா நமக்கு வேறு வழி இல்லை, கடவுளை பிடிச்சே ஆகணும் நமக்கு. ஏன்னா நமக்கு வேலையெல்லாம் ஆகணும்னா கடவுளை பிடிச்சாதான் நமக்கு வேலை ஆகும். ஆனால் கடவுளுக்கு நம்மளை பிடிச்சிருக்கான்றது தான் கேள்வி. அந்த மாதிரி ஒரு பக்தி பண்ணாதானே கடவுளுக்கு நம்மளை பிடிக்கும். அந்த பக்தி அடியாள் பண்ணலையே சுவாமி. சஞ்சயன் மாதிரியா என்ன பக்தி பண்ணுறதுனால கிருஷ்ணருக்கு சஞ்சயனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரை வந்து ஒரு 3வது மனுஷனாக இல்லாத தனக்குள்ள ஒத்தர்ன்ற மாதிரி ட்ரீட் பண்ணுறாரே கிருஷ்ணர். பகவானே சஞ்சயனை அப்படி ட்ரீட் பண்ணுறாரே. அந்த அளவுக்கு அந்த பக்தியால் அந்த பகவானை சம்பாதிச்சிட்டாரே சஞ்சயன். அடியாள் வந்து அப்படி இல்லையே சுவாமி. இங்கே வைத்தமாநிதி பெருமாள் இருக்கார். நம்ம பக்தி பண்ணி இந்த வைத்தமாநிதி பெருமாளோட அன்பை நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னெல்லாம் அடியாள் யோசிக்கலையே சுவாமி. அடியாள்
மொசல் புழுக்க சுவாமி, வரப்பில் கடந்தா என்ன, வயலில் கடந்தா என்ன, என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை சுவாமி, அதனால் நான் இந்த ஊரை விட்டே போகிறேன் அப்படிங்கிறானாம். இந்த விஷயத்த சொன்ன உடனே ராமானுஜர் அப்படியே அசந்து போயிட்டார். ஏன்னா இது தெரிஞ்ச விஷயம் அவருக்கும். அந்த இடத்துல அவர் பலராமனாக இல்லை, ஆனால் அவருக்கு கிருஷ்ணர் இந்த விஷயத்த சொல்லியிருக்கார். இந்த மாதிரி சஞ்சய் இன்னைக்கு வந்தான், இந்த விஷயம்லாம் பேசினோம் நாங்கள் அப்படின்னு இந்த விஷயத்த சொன்னார். சொன்னதுனால அவருக்கு தெரியும் இந்த விஷயம். இந்த விஷயத்தை பாரு, எவ்வளோ அழகாக பெண் பிள்ளை பிடிச்சின்னு இருக்கா, எப்படி இதெல்லாம் அவளுக்கு தெரியறது, எவ்வளோ ஞானம் இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம், நுணுக்கமான விஷயங்கள்லாம் பிடிச்சி அழகாக அதில் ஒரு பக்தியோட கம்பேரிசன் பண்ணி அழகாக பேசுகிறாளே அப்படின்னு வியந்து போயின்னு இருக்காராம் ராமானுஜர். அப்படியே சொல்ல சொல்ல இனிக்கிறதுன்னு சொல்லுவாள்ல, சொல்ல சொல்ல இனிக்குதையா முருகா அப்படின்னு சொல்லுவாள்ல, அந்த மாதிரி இவ பேச பேச அப்படியே இனிக்கிறதான் அவருக்கு. அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காராம். இந்த வாக்கியம், அந்தரங்கம் புக்கேனோ சஞ்சயனை போலே. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.